ஆண்டி குடுமா. கரண், நான் இத வைக்கும்போது உனக்கு கொஞ்சம் எரிச்சலா இருக்கும், பொறுத்துக்கோ. வச்சு விடுங்க. நான் வைக்கட்டுமா? கையில கொஞ்சம் ஊதி விடுறேன், பரவாயில்ல. அதுக்கப்புறம் எரிச்சல் இருக்காது, சரியா? தைரியமா வைங்கம்மா. அது உனக்கு எரிச்சலா இருக்கும்ல, அதை நினைச்சா எனக்கு டென்ஷனா இருக்க. எனக்கு அடிபட்டா கூட நான் இவ்ளோ டென்ஷன் ஆக மாட்டேன். சரி, நான் வச்சு விடுறேன். சரி வைங்க. எப்பவுமே அப்படிதான். குழந்தைங்களுக்கு அடிபட்டா அம்மாவுக்கு தான் அவங்கள விட அதிகமாவே வலிக்கும். வலியோட உணர்வு அம்மாக்களுக்கு தான் எப்பவுமே இருக்கும். அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? அது எப்படி தெரியாம இருக்கும்? அவ தான் இன்டெலிஜென்ட் ஆச்சே. ஓ மை காட். ஐ மீன் ஃபோர்த் ஃபெயில். அதாவது பிரீதா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உன்னை அம்மாவாவது புத்திசாலின்னு நினைக்கிறாங்களே. வாவ். எரிச்சலா இருக்கும். மாம், வச்சு விடுங்க. பிரீதா, பேசாம நீ வை. ஏன்னா இவங்க வச்சு விடுறதுக்குள்ள என்னோட என்கேஜ்மெண்ட் டைமே முடிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். பிரீதா, பேசாம நீயே இவனுக்கு வச்சு விட்டுருமா. என்னால இந்த வேலை செய்ய முடியாது. அப்புறம் இவனுக்கு மருந்து போடும்போது கொஞ்சம் ஊதி ஊதி வச்சு விடுமா, அப்பதான் எரிச்சல் தெரியாத. சரியாம்மா? ஓகே ராக்கி ஆண்டி, டோன்ட் வரி, நானே பாத்துக்கிறேன். பிரீதா, நீ ஆன்டிசெப்டிக் ஆயில்மெண்ட்டை போட்டுட்டு சீக்கிரமா கீழே வந்துருங்க. கெஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே? சரி. இந்த மோனிஷா என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்குவாளா மாட்டாளானே தெரியலையே. பின்வாங்கிட்டா நல்லா இருக்கும். நான் அவளை கொஞ்சம் பயமுறுத்தி வச்சிருக்கேன். ஆனா அவ என்ன பண்றான்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். சரி, சீக்கிரமா வந்துருங்க. ஓகே? அம்மா ரொம்ப கியூட். ஓ காட், இந்த கரண் நிஜமாவே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவுல இருக்கான். அதுவும் ஓல்ட் ஃபேஷன்ல. அதுவும் அனிமோனுக்கு சுவிட்சர்லாந்துக்கு போகணும்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா இவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணே இல்ல, இவன் வேலைக்காரியை தான் தேடிட்டு இருக்கான் போல இருக்கு. இல்ல வேற என்ன சொன்னா, கல்யாணத்துக்கு அப்புறமா பொறுமையா நைட் ஆனதுக்கு அப்புறம் எங்க அம்மாக்கும் பாட்டிக்கும் கால் அழுத்தி விடணும்னு சொல்றான். நல்ல வேலை கால் அழுத்தி விடணும்னு சொன்னான். ஒருவேளை தாலாட்டு பாடணும்னு சொல்லியிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? காட், ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, இப்போ இன்னொரு ப்ராப்ளம் வேற. அவ அம்மா வந்து என் தலையில இடியே போட்டுட்டாங்க. அவன் ஜாதகத்துல நிறைய பிரச்சனை இருக்குன்னு. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னாச்சு மோனிஷா? எதுக்காக இன்னைக்கு வர சொன்ன? எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுற? கரண் உண்மையாவே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். வாட்? அந்த கரண் நிஜமாவே உன்னை? அவன் பண்றத பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன். உண்மையிலேயே நான் அவனை காதலிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா நான் கோர்ட்ல எல்லாருக்கும் முன்னாடி நான் அவனை காதலிச்சேன், கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணத்துல தான் நான் ரூம்குள்ளேயே போனேன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா என் தலையில இடியே போட்டுட்டாங்க. அவங்க என்கிட்ட கரணுடைய கல்யாணம் அவன் நேசிக்கிற பொண்ணு கூட தான் நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் தான் பொய் சொல்றேனே.
ஒருவேளை அவனை காதலிக்காத பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவனோட கையாலேயே அந்த பொண்ணுக்கு சாவு இருக்குன்னு அந்த ஜாதகத்திலே இருக்காமே, தெரியுமா உனக்கு? குட் மார்னிங். தூக்கத்துல இருக்கே என்ன? அவனோட அம்மா பாலைவனத்தை பார்த்து கடல்னு சொன்னா அதை நீயும் அப்படியே நம்பிடுவியா என்ன? உன் மைண்ட் கொஞ்சம் கூட வேலை செய்யாம அப்படியே விரைச்சு போச்சா? இல்ல, நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கனே. எனக்கும் கரனுக்கு கல்யாணம் ஆக போகுது. அவன் தான் என்னோட உண்மையான காதல், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் ஆச்சே. நான் இப்ப பார்ட்டி மூட்ல இருக்கேன். அதனால தான் நான் உன்னை இங்க பார்ட்டி பண்றதுக்காக வர சொன்னேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ பிருத்வி. ஒருவேளை என் வாழ்க்கை மட்டும் அழிஞ்சு போச்சுனா அப்புறம் உன்னை இங்க பாரு மோனிஷா, ஸ்டாப் கிரைங். நான் தான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். இப்படிலாம் அழாத. நான் சொல்றது கேளு, எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். ட்ரஸ்ட் மீ. சொல்லு பிரீதா, மனசுக்குள்ள என்ன மறைச்சு வச்சிருக்க? அது அது வந்து மோனிஷாவோட கைய உன் கையில எடுத்து வைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் நினைச்சேன் பிரீதா எனக்காக ஃபீல் பண்றான்னு நினைச்சேன். ஆக்சுவலி கரண், மோனிஷாவோட ப்ராப்ளம் இவ்வளோ பெருசா இருந்ததால நாம இவ்வளோ பெரிய ரிஸ்க எடுக்க வேண்டியதா இருந்துருச்சு. இது என்னுடைய ஐடியாவா இருக்கிறதால நான் உன்கிட்ட இத பண்ணுன்னு சொன்னதால நீயும் பண்ணிட்ட. ஆனா இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை பை சான்ஸ் நாம இந்த மிஷன்ல ஒருவேளை தோத்துட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதாவது நிஜமாவே உனக்கும் மோனிஷாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன்னோட வாழ்நாள் முழுக்க நீ மோனிஷா கூடவே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணங்கிற மாதிரி எனக்கு தோணும். என்னால எப்பவுமே என்ன மன்னிக்கவே முடியாது. என்னாலதான் உன்னோட லைஃப் போச்சுன்னு எனக்கு தோணும். உண்மையா? நிஜமாவே நான் ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணுவேன். இதான் உன் காரணம்? இது நினைச்சுதான் டென்ஷனா இருக்கியா? என்ன நீ இந்த விஷயம் தானே கேக்குற? இது ஒன்றும் சின்ன விஷயமே கிடையாது. இது ரொம்ப பெரிய விஷயம். இதை விட பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது. உன்னோட கல்யாணம் ஒருவேளை நின்னு போச்சுன்னா, இல்ல அவன் நிறுத்தினாலோ இல்ல நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தினாலோ அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் ஆகாம போயிடுச்சுன்னா, இல்ல நீ இந்த விஷயத்த விளையாட்டாதான் எடுத்துக்கிறேன்னு எனக்கு புரியுது. ஆனா இந்த விஷயம் எல்லாம் உண்மையாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால என்னை எப்பவுமே மன்னிக்க முடியாது. நீ என்னோட ஃப்ரெண்ட் கரண். என்னால உன்னோட லைஃப் இப்படி ஆகுறத நான் விரும்பல. கல்யாணம் என்னை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு இல்லைன்னு நான் சொன்னா என்ன பண்ணுவேன்? அப்படியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட லைஃப்ல கல்யாணங்கிறது முக்கியமே இல்ல. ஆனா கரண், உன் கூட இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். நீ கல்யாணம் ஆகாமலே இருந்தனா அவங்களோட நம்பிக்கையே உடைஞ்சு போயிடும். எனக்கு நல்லாவே புரியுது. உன்னோட லைஃப்ல உனக்கு லைஃப் பார்ட்னர் தேவையில்லதான். அதனாலதான் நீ கல்யாணம் ஏற்பட ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிற. ஆனா அவங்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இங்க பாரு, ஒருவேளை இந்த மோனிஷா சாப்டர் இல்லனா, ஒருவேளை நீ இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா எனக்கு இது பெருசாவே இருந்திருக்காது. ஆனா இந்த விஷயத்துல மோனிஷா இன்வால்வ் ஆயிருக்கா. சோ எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் உன் லைஃப்ல ஏதாவது தப்பு நடந்தா நான் என்ன தானே பிளேம் பண்ணுவேன்? ஏன்னா என்னால தானே உனக்கு இப்படி எல்லாம் நடக்குது. நான் உன்னை வெல் ஐ ஹோப் எந்த தப்பும் நடக்க கூடாது. எல்லாமே நம்ம பிளான் பண்ணபடிதான் நடக்கணும். ஓகே, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் வெளியில வந்துடு, நான் வரேன். என்னாச்சு? நீ என் பக்கத்துல இருக்கும்போது என்னோட இதய துடிப்பு அதிகமாகுது. ஓ, நாளைக்கு ஒன்று நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். என்ன பேசுற கரண்? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாத. ஃப்ளர்ட் பண்ற மாதிரி. ஃப்ளர்ட்டிங் பண்ற நோக்கம் எனக்கு இல்லைன்னா நான் சொல்றது எல்லாமே உண்மைன்னா? கரண், பிரீதா, என்ன அது- நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? சீக்கிரமா கீழே போங்க. கெஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல நேரம் போயிட்டே இருக்குல்ல.
இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் சீக்கிரமா கீழே போங்க. நான் போய் மோனிஷாவை கெஸ்ட் ரூம்ல இருந்து கூட்டிட்டு வரேன். ஓகே? அம்மா நீங்க கீழே போங்க, நான் மோனிஷாவை கூட்டிட்டு வரேன். சரி, வாமா பிரீதா. உன் கண்கள் என்கிட்ட ஏதோ சொல்ல துடிக்கிற மாதிரி தோணுது. நான் எதிர்பார்க்கறத உன் கண்ணு சொல்ல துடிக்குது. உன் மனசுல எனக்காக ஏதோ ஃபீலிங் இருக்கிற மாதிரி எனக்கு படுது. ஃப்ளர்ட்டிங் பண்ற நோக்கம் எனக்கு இல்லைன்னா நான் சொல்றது எல்லாமே உண்மைன்னா பிரீதா, ஆண்டி பிரீதா சீக்கிரமா வாமா. வந்துட்டேன். What the hell? இங்க என்ன நடக்குது? கன்சோலேஷன். அப்படியா? பேபி மோனிஷா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தா. அவ அழுதுட்டு இருந்தா. அதான் நான் அவளை கன்சோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவளை அமைதியா இருக்க சொன்னேன். என்ன பார்த்தா என்ன பைத்தியம் மாதிரி இருக்கா? நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ யோசிக்கிறது தப்பு. நீ என்ன பேசுற? ட்ரஸ்ட் மீ. அவளை பத்தி யோசிக்கிறதுக்கு நீ இருக்க, ஆனா இங்க என்ன பத்தி யோசிக்கிறதுக்கு இங்க யாரு இருக்கா? 2 நிமிஷம் அமைதியா இரு. 2 minutes. நான் உன் மேல சத்தியமா ஐயோ நான் சத்தியமா சொல்றேன், நீ யோசிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. இங்க பாரு, உன் மேல பொய் சத்தியம் பண்ண மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல. ட்ரஸ்ட் மீ, அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் சும்மா பிருத்வி எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ உன்னை ரொம்ப அழகா நினைச்சிட்டு இருக்கல. உன் அழக வச்சு மத்தவங்கள வேணா மயக்க. பிருத்வி என்கிட்ட இருந்து பறிக்க முயற்சி பண்ணனா நான் ரொம்ப மோசமானவள் ஆயிடுவேன். புரியுதா? லிசன், என்ன என்னோட பிருத்வின்னு சொல்லிட்டு இருக்க? எந்த பொருளுக்கு வேல்யூ இருக்கோ அதை தான் பறிப்பாங்க, புரியுதா? இவனுக்கு பேசுறதை தவிர வேற என்ன தெரியும்? எதுவும் தெரியாது. இவன் கரண் மாதிரி ஃபேமஸும் இல்ல, ரித்விக் மாதிரி இன்னசென்ட்டும் இல்ல, அதோட ரிஷப் மாதிரி நல்லவனும் இல்ல, ஷமீர் மாதிரி குழந்தைத்தனமும் இவன்கிட்ட இல்ல. பட் யூ நோ வாட், எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப சிரிப்பா வருது. ஏன்னா உன்னோட சாய்ஸ் ரொம்ப கேவலமா இருக்கு. ஓ ரியலி? லுக் ஹூ இஸ் டாக்கிங். உன் மனசுல நீ அப்படி என்ன நினைச்சிட்டு இருக்க? வானத்துல இருந்து இறங்கி வந்த அழகு தேவதைன்னா? யூ ஆர் ரைட். அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்றத முதல்ல நீ கேளு. நான் யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என் வேல்யூ என்னன்னு நான் சொல்லவா? 70%. யார் என்கிட்ட கேட்டாங்க? நான் உனக்கு என்ன கொடுக்கறேனோ அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க கத்துக்க. அண்டர்ஸ்டாண்ட்? I am the only one mastermind, the great Prithvi. Do you get that? அவ சொல்றது ரொம்ப கரெக்ட். அட கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா? What? இது வரைக்கும் ரிஷப் என்ன ஹர்ட் பண்ணதே கிடையாது. எனக்கு அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அவனுக்கு உரிமை இருக்கு. இது வரைக்கும் அவன் என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்கலாம், என்ன ஹர்ட் பண்ணிருக்கலாம். ஆனா இல்ல, அவன் அப்படி பண்ணல. என்கிட்ட அவன் கோவப்பட்டிருக்கலாம், அந்த மாதிரி அவன் பண்ணவே இல்லை. ஆனா நீ, உன் கூட எனக்கு அஃபேர் இருக்கு. ஒரு நாளைக்கு 10 முறை உன்னை பாக்குறேன், 50 தடவைக்கு மேல உனக்கு கால் பண்ணி பேசுறேன். ஆனா இது வரைக்கும் ரிஷப் என்ன ஹர்ட் பண்ணதே இல்ல. ஒருவேளை அவனுக்கு என் மேல சந்தேகம் வந்தா கூட நான் அவன்கிட்ட போய் சொல்லிடுவேன். அவன் ரொம்ப அப்பாவியா இருக்கிறதால, நல்லவனா இருக்கிறதால என் பொய்யையும் உண்மையை ஏத்துக்கிறான். அவன் உன்ன மாதிரி இல்ல, என் பொறுமையை அவன் சோதிக்க மாட்டான். ரிஷப் நினைச்சிருந்தா எப்பவும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருப்பான். ஆனா நான் நினைச்சேன்னா இப்பவே உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவை உடைக்க முடியும். ரிஷபும் சரி நானும் சரி கல்யாணத்தை நிறுத்தவே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா நாங்க ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கோம். ஆனா நீ அப்படி இல்ல. போய் உன் கமிட்மெண்ட்டை ரிஷப் கூட சேர்ந்து ஃபுல்ஃபில் பண்ணு. ரொம்ப ஓவரா பேசுற. ரிஷப்பை பத்தி புகழ்ற. போய் அவனே கல்யாணம் பண்ணிக்கோ. ஐ டோன்ட் கேர். பிருத்வி, நீ உன்னோட வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. அது ஷர்லின் பேபி, நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன். முட்டாள்தனமா ஏதோ அதிகமா பேசிட்டேன். பட் ஐ டிடன்ட் மீன் இட். ஓகே, நான் உன்னை நிஜமாவே காதலிக்கிறேன். நீ ஆனா நான் கோவத்துல இல்ல. நல்லா யோசிச்சு ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பை உடைக்க போறேன். கெட் லாஸ்ட். பேபி நான் லிசன், நானும் இந்த என்கேஜ்மெண்ட்டை பண்ணிக்க மாட்டேன். வாட்? ஒருத்தி என்னடா பிரேக்கப் பண்றேன்றா, ஒருத்தி உண்மையை வெளியே வர வச்சிருவா போல இருக்கு. என் ஹார்ட் பீட்டே அதிகமாகுது. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்கு. நீ ஒன்று பண்ணு. நீங்க வா ப்ளீஸ். ப்ளீஸ் வந்து உட்காரு. 2 minutes உட்காரு. 2 minutes வந்துடுறேன். பேசாம ரிஷபை கல்யாணம் பண்ணிக்கலாம். அவன் வந்து நல்லவனா பேபி, இருப்பான். நான் சொல்றது கேளு. நீ எதுவும் சொல்லாத. பேபி இங்க பாரு. என்ன? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இங்க பாரு, நீ முதல்ல அழறத நிறுத்து. நீ அழறத என்னால பார்க்க முடியாது. கம் ஆன் பேபி, நான் சொல்றது நீ ஏன் தப்பா எடுத்துக்கிற? நீ என்ன பேபி, உனக்கே தெரியும்ல, தினம் ஒரு புது பிரச்சனை வந்து என் தலை மேல உட்காந்துக்குது. அடே எனக்கு டென்ஷன் ஆகுறதுனால இப்படிலாம் பேசிடுறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் that I love you and only you. ஆனா இங்க பாரு பிருத்வி, நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணனா ஐ ஸ்வேர் ஆன் காட் நான் உன்னை விட்டுருவேன். நீ பண்றதை நான் எவ்வளவு நாள் தான் பொறுத்துப்பேன்? எந்த கண்டிஷனும் இல்லாம நான் உன்னை லவ் பண்றேன். ஆனா நீ என்ன இப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்க? என் மேல அப்படி என்ன தப்பு இருக்கு? இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணனா நான் அந்த ரிஷப கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. Never ever. நான் இப்படி நடக்கவே விட மாட்டேன்.
ஐம் சாரி. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. இதுக்கப்புறம் நான் உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன். என்ன சத்தம் இது? இங்க யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு. ரிஷப், இஸ் தேர் எனிஒன்? யாராவது இங்க இருக்கீங்களா? என்னோட பிரம்மையா? ஆனா இங்க இருந்து தானே சத்தம் வந்துச்சு. இந்த அலங்காரத்துல என்ன இருக்குன்னு நீ சுத்தப்படுத்திட்டு இருந்த? நீங்க என்ன பண்ணிட்டு இருந்த? உன்கிட்ட தான் கேட்கிறேன், பதில் சொல்லு. ரிஷப் அது நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் உங்களை கீழே தேடிட்டு இருக்காங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல. இவனை பாரு, நான் இங்க போன்ல பேசிட்டு இருந்தேன். இவன் என்னன்னா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான். என்னன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டான். இங்க பாருங்க ரிஷப், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் போனேன்னா அப்ப பிருத்வி இங்க டெக்கரேஷனை சரி பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னாரு. பிருத்வி, நீங்க இந்த விஷயத்த ரிஷப் கிட்ட சொல்லிருக்கலாம்ல. உடஞ்சிருச்சு. மௌன விரதம் உடஞ்சிருச்சு. ஷேர்லின் இந்த பக்கம் போன உடனேயே நான் என் மௌன விரதத்தை ஆரம்பிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? என்னோட குரு என்கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்க ஏதாவது பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சிங்கன்னா அந்த கடவுளுடைய பேரை சொல்லி 1/2 மணி நேரம் மௌன விரதம் இருக்கணும்னாரு. அவ்வளவுதான், அது உன்னால உடைஞ்சு போச்சு. எனக்கு கொஞ்சம் விட, இல்ல என் கையை விடு. நீ ஒண்ணு பண்ணு, உன் குரு சொன்னதை அப்படியே பண்ணு. இன்னும் 6 மணி நேரத்துக்கு உன்னோட மௌன விரதத்திலேயே இரு. ஏன்னா நீ என்கிட்ட இந்த தப்பிச்சிட்ட இல்லையா? இல்லைன்னா நீ இவ்வளவு நேரம் பதில் சொல்லாம இருந்ததுக்கு நான் உன்னை ஒரேடியா மௌனமாக்கியிருப்பேன். ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் மறுபடியும் மௌன விரதத்தை ஆரம்பிப்பேன். ஆனா நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த தடவை மட்டும் நான் எலும்ப உடைச்சிருவேன். என்ன நீ விளையாடிட்டு இருக்க? இவனுக்கு கொஞ்சம் புரிய வைங்களேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன புரிய ப்ளீஸ் கொஞ்சம் வைக்க? அமைதியா எங்க? இருங்க. புரிய வாங்க வைக்க? ரிஷப், வாங்க போலாம். மோனிஷா, இப்ப அடுத்து நீதான். மோனிஷா, இப்பவே எழுந்துரு. என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகு. உன்கிட்ட வேற ஆப்ஷனே இல்ல. நான் என்னுடைய ஆப்ஷனை நானே ரெடி பண்ணிப்பேன். இப்ப ரித்விக் கிட்ட நீ என்ன பேச வைக்கலனா நான் இந்த என்கேஜ்மெண்ட்டை பண்ண மாட்டேன். காட் இட்? இங்க பாரு மோனிஷா, நீ இந்த என்கேஜ்மெண்ட்டை பண்ணி தான் ஆகணும். நான் சொல்றத நீ கேட்டு தான் யூ ஆகணும். லிசன். ரித்விக் எனக்கு ஒரு நாளைக்கு 10 தடவை கால் பண்ணுவான். ஆனா 2 நாளா அவன் எனக்கு காலே பண்ணல. அவன் விஷயத்துல நீ ஏதோ தப்பு பண்ணிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். முடியாதுன்னு சொல்லிடு மோனிஷா, முடியாதுன்னு சொல்லு. உன்னோட அந்த அப்பாவியான பிரீதா மாதிரி என்ன நினைச்சுக்காத. ஏன்னா உன்னோட வில்லத்தனம் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். என்ன புரியுதா? நான் உன்னுடைய அந்த ஸ்டூபிட் ஷர்லின் மாதிரியும் இல்ல. அவ உன்னை தவிர வேற எதையுமே யோசிக்க மாட்டேங்கிறா. ஐ அம் மோனிஷா, ஸ்மார்ட், இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்பெக்டாகுலர். ஸ்பெக்டாகுலர். மோனிஷா, நீ டேலண்டட் தான். ஏன்னா நீ அந்த கில்லிதண்டா பிளேயரை மொலஸ்டேஷன் கேஸ்ல சூப்பரா மாட்டி விட்டுட்ட. ஆனா நீ இந்த பிருத்வியோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவ்வளோ டேலண்ட் இல்லை. உன்னோட வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் உன்னோட வீக்னஸை எனக்கு நல்லா தெரியும். உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீ பேசுறதுக்கு ரொம்ப துடிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, நான் சொல்றத நீ தெளிவா கேட்டுக்கோ. ஒருவேளை இந்த என்கேஜ்மெண்ட்டை நீ பண்ணலனா உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இதுக்கப்புறம் நீ பேசவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. நெவர் எவர். ஓ காட், இப்போ நான் என்ன பண்றது? நல்லா மாட்டிக்கிட்டேன். இப்ப பிருத்விக்கு எந்த நிலைமையில இருக்கானே தெரியல. இந்த பிருத்வி அவனை என்ன பண்ணிட்டானே தெரியல.
70% இந்த பேராசை எனக்கு வராம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. மோனிஷா என்னாச்சு? ஏன் இப்போ டென்ஷனாக இருக்க? ஆ என்கேஜ்மெண்ட் வேண்டாமா? இங்கே பாரு, உனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா இட்ஸ் ஓகே. நான் ப்ரெஸ்க்கு சொல்லி புரிய வச்சுக்கிறேன். இங்கே பாரு, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இதுக்கு பின்னாடி வேற யாரோ இன்வால்வ்டாக இருக்காங்க. நீ அப்பாவி தான். உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா அது பரவாயில்ல. என்னால் உன்னை புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் ஐ கேன் ரியலி ஹெல்ப் யூ. ஓ காட், இவ பேச்சு மாறிடுவாளோ? நான் கரண் விஷயத்துல ரொம்பவே தப்பு பண்ணேன். ஆனாலும் இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான். ஐ எம் ரியலி சாரி கரண். மோனிஷா, டெல் மீ. ஒருவேளை இந்த என்கேஜ்மெண்ட்டை நீ பண்ணலனா உன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட இதுக்கப்புறம் நீ பேசவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. கரண், நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு தயாரா இருக்கேன்.